வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி. பெட்டுக்குண்டான இந்த சைக்காலஜி கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குமரப்பருவத்தை புரிந்து கொள்ளல் அப்படிங்கிற டைட்டில் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அடல்சன்ஸ் சொல்றது. இந்த உலகத்துல குமரப்பருவம் அல்லது பதின் பருவம் டீனேஜ் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரிசையா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பருவத்தினருடைய அந்த நடத்தைகள் அது வெளிப்படக்கூடிய இயற்கை சூழல்ல ஆராய்ஞ்சு, அதாவது விளையாடுறப்போ பள்ளி வளாகத்துல செயல்படுறப்போ அதை கூர்ந்து பார்க்கறது, நேர்காணல் வினாப்பட்டியல், அதே மாதிரி தனியால் ஆய்வு, கலந்துரையாடல், இந்த மாதிரியான சில உத்திகளை பயன்படுத்தி பதின் பருவத்தினுடைய அந்த நடத்தைகளை ஆராய்ச்சி பார்க்கறது குமர பருவத்தினுடைய அந்த உடல் சார்ந்த சமூக நடத்தை சார்ந்த மற்றும் அந்த ஒழுக்க நடத்தை சார்ந்த பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது. இதை பத்தி எல்லாம் இந்த டைப்ல பார்க்கலாம். இப்ப குமர பருவம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா பிள்ளை பருவத்துக்கு அடுத்து வளர்ச்சி வரக்கூடிய அந்த வளர்ச்சி பருவத்தை குமர பருவம், பதின் பருவம், இளையோன் பருவம் அப்படின்னு அதை இளையோன் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர்கள் இருக்கு. அதுக்கு பல பேர்கள் இருக்கு. அடல்சன்ஸ் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தை அந்த சொல்லுக்கு வந்து அடிப்படை பொருள் பார்த்தீங்கன்னா வளருதல் அப்படின்னு சொல்லுது. இந்த பருவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 வயசுல தொடங்கி 19-20 வயசு வரைக்கும் நீடிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பருவத்துல அதிகப்படியான உடலியல் அளவிலும் சரி உளவியல் அளவிலும் சரி சில மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த பருவத்துல ஒருத்தன் பால் முதிர்ச்சி அடைகிறான். அதோட தன்னுடைய குடும்பத்துக்கு அப்பாற்பட்ட தனக்குன்னு ஒரு தனித்தன்மை ஐடென்டிட்டியை பெரு அடையிறான்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சு முடிவு எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இந்த பருவத்துல வளர்ச்சியப்போ வரக்கூடிய அந்த இயக்கத்துக்கு சில மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். பட் இதுல வந்து என்னன்னா கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் கோல், அதாவது கோல் இவர் என்ன சொல்றாரு கோல் அப்படின்னா, இந்த அமெரிக்க ஆய்வாளர் கூற்றுப்படி குழந்தையோட எல்லா அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சி அடைஞ்ச நிலையை அடைகிற வரைக்கும் குமரப்பருவம் நீடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதாவது குமரப்பருவத்துடைய 7-8 ஆண்டுகள் உடல் உருவத்திலும் சரி உள் உறுப்புகளுடைய வளர்ச்சியிலும் சரி ஏற்படக்கூடிய சில மாறுதல்கள் வந்து வியப்பா இருக்கும். சரி, இப்ப இந்த குழந்தைத்தன்மை அடியோட மாறி பெரிய மாற்றங்களுடைய முதிர்ச்சி வர தொடங்குறதால இந்த பருவத்தை குழந்தைகளின் இரண்டாம் பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குமரப்பருவம். ஸ்டான்லி ஹால் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ஸ்டான்லி ஹால் இப்ப கேள்வி பேர் போட்டிருக்கா. ஸ்டான்லி ஹால் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம். இது அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்ட கேள்வி. இந்த வார்த்தையை பயன்படுத்துவது யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால். அதாவது சிக்கலான அமைதியற்ற பருவம், அதாவது பீரியட் ஆஃப் அந்த ஸ்ட்ராம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு இவர் அதை சொல்றாரு. சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு அவர் சொல்றது ஸ்டான்லி ஹால். சரி, ஆனா இந்த இன்றைய மனவியல் அந்த அறிஞர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குமர பருவத்தை குழந்தை நிலையிலிருந்து ஒருத்தர் முழு முதிர்ச்சி நிலைக்கு மாற்றம் பெறக்கூடிய பருவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பருவத்தோட முக்கிய தன்மைகள் நிறைய மாற்றம் முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு தெளிவில்லாத நிலை அப்படின்னு சொல்லப்படுது. குமர பருவத்தினுடைய இந்த நடத்தைகளை அதாவது குமரப்பருவத்தினுடைய நடத்தைகளை அவை வெளிப்படும் இயற்கை சூழல் பத்தி ஆராயிறது. அதாவது ஸ்டடி அடல்சென்ட் பிஹேவியர் இன் தியர் நேச்சுரல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அதாவது குமரப்பருவத்தில் அதிரடியான உடல் வளர்ச்சி வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அவங்க தன்னை பத்தி மனக்குழப்பத்திலே இருப்பாங்க. பாலின சுரப்பிகளாலும் சரி உடம்புல வரக்கூடிய மாற்றங்களாகட்டும் இந்த பருவத்தில் வந்து இருக்கிறவங்களுக்கு பயத்தையும் கவலையும் கொடுக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அச்சம், பதற்றம், கோபம், அன்பு, இந்த மாதிரியான மனவெழுச்சிகள் மாறி மாறி அளவுக்கு அதிகமா வெளிப்படக்கூடிய பருவம் இதுதான், இந்த டைம் தான். சோ அதனால குமர பருவத்தினர் அமைதி இல்லாம இருப்பாங்க. சுயமா செயல்படுறதுக்கும் சரி சமூக அங்கீகாரம் அடையிறதுக்கும் சரி தற்சார்பு அடையிறதுக்கும் சரி கேள்வி கேட்டு உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதிகாரப்படுத்தல இருக்கிறவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ஹீரோயிசம் மாதிரியான முயற்சி எல்லாம் கூட அந்த இடத்துல செய்வாங்க. இந்த பருவத்தில் இருக்காங்க ஒப்பார் குழு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிக பற்று அவங்களுக்கு இருக்கும். அந்த குழு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய உறுப்பினர்களோட அங்கீகாரத்தையும் அவங்களுடைய பாராட்டையும் வாங்குறதுக்காக எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சு நிற்பாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த குமர பருவத்துடைய தம்மை பத்தி நினைக்கிறதுக்கும் பெற்றோருடைய எதிர்பார்ப்புக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குமரப்பருவத்தினுடைய இயல்புகள் அதே மாதிரி அவங்களுடைய நடத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ஆய்வுகளால கண்டுபிடிச்சதுன்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா ஆனா குமரப்பருவத்தினுடைய பெற்றோர்களை போய் விசாரிச்சு பாருங்களேன். தங்களுடைய பிள்ளை மாற்று குறையாத தங்கம், எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், ரொம்ப அமைதியானவன், யாருக்கிட்டையும் அதிகம் பேசுறதோ பழகிறத செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை நிலை இல்லை. வீட்டுல அமைதியா இருக்கிற பதின் பருவத்தினர் தன்னுடைய தோழர்களுடைய தனித்து இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சமூகத்தால் தடை செய்யப்பட்ட காரியங்கள், அது பெண்களை கேலி செய்யறது, சின்ன சின்ன வாக்குவாதம் வந்ததும் பெரிய வன்முறை அளவுக்கு ஈடுபடுறது, பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கிற மாதிரி இந்த மாதிரி வேலைகளை தயக்கம் இல்லாம செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க. சரி, அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா சுமாரா படிக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரால வர்ணிக்கப்படுறவன் பாத்தீங்கன்னா ஓவியம் வரைகிறதுல வந்து ஒரு சிறந்த திறமையாளா இருப்பான், இல்ல கவிதை எழுதுற ஒரு பெரிய வல்லவனாகவும் இருப்பான், சமூக தொண்டில் ஈடுபடக்கூடிய அதிக ஆர்வம் காட்டுறவனாகவும் இருக்கலாம். சோ அதனால குமரப்பருவத்தினுடைய அந்த நடத்தைகளை முழுமையா தெரிஞ்சுக்க அது வெளிப்படுற பின்னணி சூழ்நிலைகள், அதாவது விளையாட்டு மைதானமாகட்டும் பள்ளி வளாகமாகட்டும் தோழரோட தனியா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அந்த அவங்க செய்யறது எல்லாத்தையும் முறையா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு அதுல வலியுறுத்துறாங்க. விளையாட்டு மைதானத்தில் செயல்படுற அந்த முறை, பள்ளி பாடங்கள்ல வாங்குற அந்த மார்க்கு,
வகுப்பறை அந்த நடவடிக்கைகள், அப்புறம் கவின் கலைகளாகட்டும், சமூக தொண்டாகட்டும், அறிவியல் சோதனைகள் வந்து செய்கிறது, இதுல எல்லாமே இருக்கக்கூடிய ஆர்வம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கல உற்று நோக்கல் அப்சர்வேஷன், அதாவது நேர்காணல் அமர்வுகள், இன்டர்வியூ ஷெட்யூல்ஸ், தனியால் ஆய்வு, கலந்துரையாடல் நிகழ்வுகள், அதாவது இன்டராக்டிவ் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான உத்திகளை வந்து பயன்படுத்தலாம். அதாவது இந்த பருவத்தினர் வந்து நம்ம எப்படி கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல வழிகளில் தகவல்களை திரட்டுறது மூலமா குமர பருவத்தினுடைய நடத்தைகளை முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. இந்த இதுல அப்புறம் உற்று நோக்கல் அப்படிங்கிற டைட்டில் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க. அதுல அப்சர்வேஷன் வரும்போது யங் அப்படிங்கிறது நமக்கு வந்துடாது. உற்று நோக்கல் அப்படிங்கிறது பொருத்தமான சூழ்நிலைகள்ல மனிதர்கள் வெளிப்படுத்துற அந்த நடத்தைகளை கூர்ந்து கவனிச்சு ஆராயிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒருத்தர் வெளியிடக்கூடிய அந்த மறுமொழிகளையோ ஆகட்டும் எழுத்து மூலமாக கவனத்தில் எடுத்துக்காம அவர் இயல்பான சூழ்நிலைகளை வெளிப்படுத்துற அந்த நடத்தை கூறுகளை மட்டுமே உற்று நோக்கல்ல பதிவு செய்யறாங்க. உற்று நோக்கல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுதான். எண் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்று நோக்கல் அப்படிங்கிறது முறைமைப்பட்ட பார்வையோடு, அதாவது சிஸ்டமேட்டிக் வியூவிங் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முறைமைப்பட்ட பார்வையோடு காணப்படக்கூடிய ஒரு சூழலை கவனமா ஆராய்ச்சி உடனுக்குடன் பதிவு செய்யறது அப்படின்னு அவரு சொல்றாரு. எண் அப்படிங்கிறது அண்மை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உற்று நோக்கல் முறை சரி செஞ்சு அதிக அளவுக்கு ஒரு புறவையத்தன்மை, அதாவது நல்ல நம்பகத்தன்மை இருக்கிறதாகவும் இப்ப இருந்துட்டு வருது. அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ் இல்லை, இப்ப நிறைய இருக்கு. தேவைப்படுற இடத்துல சவுண்டு, ஒளி அண்டு ஒளி வெளிச்ச இந்த பதிவு கருவிகள் ஆகட்டும், வெப்பமானிகளாகட்டும், தொலைநோக்கி கருவிகளாகட்டும், நிறுத்து கடிகாரங்களாகட்டும், இந்த மாதிரி பல சாதனங்கள் வந்து உற்று நோக்கல்ல பயன்படுத்திட்டு வராங்க. இருந்தாலும் கருவிகள் இல்லாம அளக்கிற சாதனம் அப்படின்னு உற்று நோக்கல் உளவியலாளர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ உற்று நோக்கலுக்கான சில எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம பார்ப்போம். உற்று நோக்கலுக்கு உண்டான சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளையாட்டு மைதானத்துல எதிர்க்குழு ஆப்போசிட் டீம் இருக்காங்க இல்லையா, அந்த உறுப்பினர் வந்து தப்பா விளையாடுறப்போ அவங்க வந்து ஒரு தப்பு பண்றாங்கன்னா, ஒரு மாணவர் நடுவர்கிட்ட போய் முறையிடுற விதம், நடுவர் தீர்ப்பை ஏத்துக்கிற விதம், வார்த்தைகளாலையும் சரி அந்த செய்கைகளாலையும் சரி எதிரணிகிற ஆப்போசிட் டீம் காரங்களை சீன்றது, நடுவரை போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான எந்த நடத்தைகளையும் வெளிப்படுத்துறான், எந்தெந்த மாதிரியான நடத்தைகளை வெளிப்படுத்துறான் அப்படிங்கிறத உற்று நோக்கி அந்த மாணவருடைய சமூக முதிர்ச்சி அளவை நம்ம தீர்மானிக்கலாம். இதே மாதிரி ஒரு மாணவன் கிட்ட போயிட்டு இருக்கக்கூடிய அந்த மாணவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கை நடுக்கமாகட்டும், வார்த்தைகளை போர்வையில பேச முடியாம திணறது, நகம் கடிக்கிறது, ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியாம போறது, இந்த மாதிரியான அந்த புற நடத்தைகளை கவனிச்சு அவங்க கிட்ட அந்த பதற்றம் அதிகமா இருக்கிறதையும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். செம்மையான உற்று நோக்கலுக்கு பின்பற்ற வேண்டிய ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க. செம்மையான உற்று நோக்கலுக்கு பின்பற்றப்பட வேண்டிய சில விஷயங்களை நம்ம கொடுத்துருப்போம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த பொருத்தமான நிலைமைகளை பார்த்தீங்கன்னா முழு நிகழ்வையும் வந்து உற்று நோக்கணும். ஒரு இடத்துல இருக்கும்போது முழு நிகழ்வையும் நம்ம உற்று நோக்கணும். உற்று நோக்கப்படுவனுடைய அந்த நம்ம வந்து ஒரு நம்ம வாட்ச் பண்றோம் இல்லைங்களா, அவனுடைய நடத்தையில ஒரு கூரணியை மட்டும்தான் ஒரு சமயத்துல கவனிக்கணும். உற்று நோக்கப்படுவனுக்கு அவனுக்கு தெரியாமே, அந்த வாட்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு அவனுக்கு தெரியாமே அவனுடைய நடத்தையை வந்து கவனிச்சு ஆய்வுக்கு உட்படுத்தணும். சரிங்களா? உற்று நோக்குபவர், அதாவது இப்ப நான் வந்து வாட்ச் பண்றோம் அப்படின்னா, இப்ப என் இடத்துல நிற்கக்கூடிய ஒரு பர்சன் உற்று நோக்குபவர் தன் சொந்த அபிப்பிராயங்களையும் யூகங்களையும் கவனிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அதை அந்த தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களோட கலக்கக்கூடாது. இவருடைய பர்சனல் விஷயத்தை கொண்டு போய் நம்ம யாரை வாட்ச் பண்றோம் அவங்களோட விஷயத்தோடு நம்ம கலக்கக்கூடாது. நமக்கு ஆயிரத்தி அபிப்பிராயங்கள் இருக்கு, அதை கொண்டு போயிட்டு அவங்க நம்ம காட்டக்கூடாது. சரி, உற்று நோக்கல் குறிப்பிட்ட கால அளவில் தொடர்ச்சியா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல குறிப்பிட்ட கால அளவுக்கு நம்ம போடுறோம். சிறந்த உற்று நோக்கலை நடைமுறைப்படுத்துவதில் படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா முறையான திட்டமிடல். இப்போ ஒருத்தர் நம்ம வாட்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா உற்று நோக்குதல் மூலமா சேகரிக்க வேண்டிய அந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கணும். எதெல்லாம் கவனிக்கணுமோ, அதாவது நடத்தை கூறாகட்டும், நிகழ்வு கூறாகட்டும், அப்படிங்கிறது முன்கூட்டியே தீர்மானிச்சு வச்சுக்கணும். உற்று நோக்க வேண்டிய நபர் அல்லது குழு, இங்க பாருங்க, உற்று எவற்றையெல்லாம் கவனிக்கும்போது திட்டவட்டமாக குறிப்பிட வேண்டும். என்ன அப்படின்னா, உற்று நோக்க வேண்டிய நபர் அல்லது அந்த குழு இருக்கு பாருங்க, அந்த குழுவை திட்டவட்டமாக குறிப்பிடணும். இதுதான் வந்து இவங்கள நம்ம உற்று நோக்க போறோம் அப்படின்னு. அடுத்த மூணாவதா இடங்கள், நேரங்கள், கால இடைவெளி எது சொல்றோம்னா, உற்று நோக்கல் நடக்க வேண்டிய இடங்களாகட்டும், நேரங்களாகட்டும், கால இடைவெளியாகட்டும், குறைந்தது எத்தனை முறை நம்ம ஒரு நிகழ்வு நடக்குது, அதே சமயத்தில் கூறினை உற்று நோக்கக்கூடிய அந்த எவ்வளவு தூரம் நம்ம அவங்களை உத்து பார்க்கணும், அவங்க ஒரு செயல் செய்யறாங்கன்னா அதை எவ்வளவு நேரம் நம்ம உத்து பார்க்கணும், வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் தீர்மானிச்சு உற்று நோக்கர்கள் கிட்ட தெளிவுபடுத்தணும். இப்ப நம்ம யாரு வாட்ச் பண்றாங்களோ அவங்க கிட்ட சொல்லணும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் பதிவு செய்யும் முறை, அதாவது உற்று நோக்கணும் வந்துட்டு உடனுக்குடன் பதிவு செய்யக்கூடிய அந்த முறையாயும், அதே மாதிரி அதுக்கான அந்த கருவிகளின் குறியீட்டு பட்டியல்களாகட்டும், வர்ணனை முறை அளவுகளாகட்டும், மதிப்பீட்டு எண்கள், அதாவது மதிப்பீட்டு எண்கள் இருக்கு பாருங்க, அந்த தரக்கூடிய அந்த உதவக்கூடிய என்ன சொல்றதுங்க, ஸ்கோர் கார்டுங்க, அளவுகோல் உதவுற என்ன சொல்றது, கார்டு, ஸ்கோர் கார்டு, அடையாள குறிப்புகள், அதாவது டேலி மார்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து பதிவு செஞ்சதுக்கான அந்த படிவங்கள், இது எல்லாமே தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும். இது ஒரு முக்கியமா சொல்றாங்க. உற்று நோக்கல்களை திறமையை நடைமுறைப்படுத்தி விவரங்களை பதிவு செய்கிறது, அப்புறம் பதிவு செஞ்ச விவரங்களை ஆராய்ச்சி தெரிஞ்சு பொருள் சொல்றது, இதெல்லாம் வந்து இதுக்குள்ள நமக்கு அடங்கும். அடுத்த ஒரு டைட்டில் இதுல பாக்குறேங்க, உற்று நோக்கலின் பயன்பாடுகள். இதனால என்ன யூஸ்? ஒருத்தர் உற்று நோக்குறதுனால அவருடைய மனநிலையை, அது மகிழ்ச்சி மாகட்டும், மகிழ்ச்சி, வருத்தம், கோபம், மனக்கிளர்ச்சி, இது எல்லாத்தையும் உணர முடியுது.
ஒருத்தருடைய செயல்திறமை அல்லது செயல்படுற விதத்தை உற்றுநோக்கல் மூலமா மதிப்பிடுறதுக்கு முயற்சி செய்யும். ஒருத்தருடைய ஆளுமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உற்றுநோக்கல் கருவிகளை உதவுது. அதே மாதிரி ஒருத்தர் நடத்திய அறிவியல் அடிப்படையில சேர்த்து கவனமாகவும் புத்திசாலித்தனமும் உற்று நோக்கிறது அவருடைய ஆளுமையை தெளிவியா தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முடியுது. ஸோ அதனால ஆளுமையை தெரிந்து கொள்ள அப்படின்னு போட்டிருக்கோம். உற்று நோக்கலின் பிற நலன்கள், மற்ற இன்னும் நலன்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, பிற நலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உற்று நோக்கல் தனிநபர்களை பத்தினதா மட்டும் இல்லாம குழுக்களுக்கும் பொருந்தும். ஒரு குரூப்பையே நம்ம அதை வாட்ச் பண்ண முடியும். உற்று நோக்கல்ல குறைந்த கால அளவு பயிற்சி போதும். இந்த முறை எல்லா வயதினருக்கும் இருபாலருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. 4வது ஒரு பாயிண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்பத்தகுந்த, அதாவது இந்த முறையை கையாளுறதுக்கு கம்மியான செலவு, சில எளிய கருவிகள் இருந்தாலே போதும். அதே மாதிரி இயல்பான சூழல்ல ஒருத்தரையோ ஒரு குழுவையோ உற்று நோக்கிறதால நம்பத்தகுந்த தகவல்கள் நம்மளால தர முடியும். அதே மாதிரி எத்தகைய சூழ்நிலையிலும் ஆராயிற மாதிரி உற்று நோக்கலை வடிவமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் சொல்றாங்க. அடுத்து உற்று நோக்கல் முறையின் குறைகள், இதுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உற்று நோக்குபவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கும் அந்த குறைபாடுகளுக்கும் உற்று நோக்கலோட தரத்தை பாதிக்கும். அவங்க எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறாங்கிறத வச்சுதான் அந்த தரத்தை சொல்ல முடியும். அதே மாதிரி 2வதா வெளிப்படுத்தப்படுற அந்த நடத்தையை மட்டுமே உற்று நோக்க முடியும். அதே மாதிரி கிட்டக்கை, இப்போ வந்து வெளியில அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றாங்களோ அதை மட்டும் தான் நம்ம உற்று நோக்க முடியும். பட் அவங்களுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள இதை வச்சுட்டு வேற ஒரு விஷயம் கூட அவங்க செய்யலாம். ஸோ இதுல ஒரு மைனஸ் இருக்கு. உடனுக்குடன் தகவல்கள் வந்து பதிவு செய்ய முடியாது. சரிங்களா? பதிவுகள் முற்றிலும் சரிவர அமையாது. அதே மாதிரி உற்று நோக்கலுக்கு அதிக நேரம் செலவாகுது, அதிக அளவு பொறுமையும் வேணும், கூர்மையான பார்வையும் தேவைப்படுது. ஸோ இத்தனை விஷயங்களும் இதுக்குள்ள இருக்கு. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான டைட்டில்களை ஒன்று. அதாவது என்ன அப்படின்னா, இந்த குமரப்பருவத்துடைய இந்த இயல்புகள் இருந்து நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இந்த வீடியோஸ் நான் போட்டோம். அடுத்து சைக்காலஜி கிளாஸ் உங்களுக்கு கண்டினியூ வர ஆரம்பிச்சு. ஓகே டீச்சர்ஸ், அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.